அவளும் கதையும் இந்த சேனலை இப்போ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அண்ட் நீங்கள் 3 நிமிஷம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களையும் இதில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நாம் எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது தப்பே கிடையாது. ஆனால் நம்ம பர்ஃபெக்ட்டுன்னு மற்றவங்க ஒத்துக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நாம் எங்கேயோ தவறு செய்கிறோமோன்னு தோணுது. ஏன்னா நம்மளை பர்ஃபெக்ட்டுன்னு மற்றவங்க ரொம்ப சுலபமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. நம்ம எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குத்தம் குறை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால் மற்றவங்களுக்கு நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைய செய்யணும். சொல்லப்போனால் ஒரு நல்ல மருமகளாக நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம நல்லா சமைக்கணும், கோலம் போடணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் பண்ணால் நம்முடைய மாமியார் நம்மளை நல்லவன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் எங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா இவளுக்கு தலக்கணம் ஏறிடுமோ, எல்லாரும் இவளை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்களோ, நாம ஏன் இவளை பாராட்டணும், நம்ம செய்யாததை எதை இவ செஞ்சிட்டா இப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு காலத்தில் நம்மளும் மாமியாராக மாறணும்னா நாம் கூட அப்படி இருப்போமோன்ற சந்தேகம் நமக்கே வந்துடும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஒத்துக்கலாங்க. நம்ம படுற எந்த கஷ்டத்தையும் நம்மளுடைய ஃப்யூச்சர் மருமகளுக்கோ மருமகனுக்கோ இல்லை வேறு எந்த ஒரு சொந்தங்களுக்கோ கொடுக்கக்கூடாதுன்றதில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நல்லா சமைச்சு யாராவது அதை சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களான்னு ஒவ்வொருத்தர் முகத்தையாக பார்த்துட்ருப்போம். ஆனால் சாப்பிடுவாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோன்னா, தினம் இதை கேட்பியா அப்படிங்கிற கேள்வியையும் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு நாம் கேட்குறதும், நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கிறதும் நம்மளுடைய அன்றாட வாடிக்கையான ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லையா? ஆனால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசித்து பண்ணும்போது மற்றவங்க அதை கவனிக்கல, நாம் கவனிக்கிறோம், நமக்கு இது பிடிச்சிருக்குன்னு செய்யும்போது அதுவே ஒரு தெரப்பியாக மாறிடும். நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இந்த யூடியூப் சேனல்ஸில் வீடியோஸ் பண்ணுறாங்க, வீலாக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ். சமைக்கிறதும் கூட்டுறதும் பெருக்கிறதும் பெண்ணடிமைத்தனமாக இருந்தாலும் நம்ம எப்போ பார்த்தாலும் அதே ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல. என் பொண்ணுங்க மட்டும்தான் சமைக்கணும், என் ஆண்கள் சமைக்கக்கூடாதா, இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம்ல. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போகிறோம், எந்நேரமும் ஹோட்டலில் சாப்பிட முடியாது, வீட்டில் யாராவது ஒருத்தர் சமைச்சாகணும். இதில் இவங்க தான் சமைக்கணும் அவங்க தான் சமைக்கணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளேயும் நம்ம வரக்கூடாதுன்னு விருப்பப்பட்டாலும் கடைசியாக ஒரு வீட்டில் அம்மாவாவோ மனைவியாவோ இருக்கக்கூடியவங்க தலையில் தான் அந்த பொறுப்பு இருக்குது. சொல்லப்போனால் தினமும் இதை இந்த நேரத்தில் செய்யணும், இதை இப்போ எதிர்பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் பெண்களுக்கு அதிகமாக இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஒரு பொண்ணாக இருக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஹோம் மேக்கராக இருக்கிறதும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு. வரக்கூடிய நாட்களில் அவளும் கதையும் சேனலில் நிறைய பேசுகிறேன் உங்களோட.